வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் பாமகவினுடைய ஐயா ராமதாஸினுடைய பிரிவு, அந்த பிரிவுன்னு சொல்லக்கூடாது, அவர் தான் உண்மையான பாமகன்னு சொல்கிறாரு, அது அவருடைய விருப்பம். நம்மளுடைய பொது பார்வையில் அன்புமணி தனியாக பாமக, நான் தான் ஒரிஜினல் பாமகன்றாரு, ராமதாஸ் நான் தான் ஒரிஜினல் பாமகன்னு சொல்கிறார். ஐயா ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போது திமுக கூட்டணியில் சேர்றதுக்கு அவர் தயாராக இருந்தோம், திமுகவும் தயாராக இருந்தோம், அவரை இணைத்துக்கொள்ள தயாராக இருந்தோம். இதை தடுப்பது யார் என்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அந்த இடத்துல முக்கியமாக இருக்கிறது திருமாவளவன் அப்படின்னு ஒரு செய்திகள் நமக்கு நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து வருது. அவர் தான் வேண்டாம், அவர் எந்த காலத்திலும் நம்ம அணிக்கு வேண்டாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறது திருமாதான் அப்படின்னு. அப்போ திருமாவளவனை இழப்பதற்கு திமுக யோசிக்கிறது. ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் போயிடும், குறிப்பாக தலித்தினுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு. இது எத்தனை காலத்துக்கு இப்படி ஒரு அரசியல் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வாக்காளர்கள் அப்படின்னு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய பார்வையில் சொல்கிறேன். தலித் வாக்காளர்கள், முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வாக்காளர்கள், சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் வாக்காளர்களை பிரித்து வச்சு பயப்படுறது ஒரு அரசியல் கட்சிக்கு லட்சணமா? அது இல்லை. நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க, நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க, இலவச திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நலத்திட்டங்கள், இலவச திட்டங்கள், உங்களுடைய மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசி இது பண்ணுறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர், அது ஜாதி கட்சி அடிப்படையாக கொண்டது தான், அவர் சொல்கிறார் என்பதற்காக ஒரு மூத்த அரசியல்வாதியை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு அழகில்லை. ஆனால் அவர் வேண்டாம் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருப்பதாக செய்திகள் வருகிறது. உண்மையில் இப்படி இருக்கிறதா தெரியாது. அவர் தான் இவருக்கு தமிழ் குடிதாங்கி அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தார். யார்? திருமாவளவன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, கடந்த கால அரசியல் அது. இப்போ ராமதாஸ் உள்ள வர்றது அவருக்கு விருப்பம் இல்லை. சீட்டு குறைன்னு நினைக்கலாம், என்ன காரணமோ. ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்கொள்வதில் தடையாக இருப்பது திருமாவளவனுடைய டிமாண்டு தான். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.